ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை சூப். சிலருக்கு அடிக்கடி வாயில் சின்ன சின்னதாக புண்ணு வந்துகிட்டே இருக்கும். வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் இந்த மாதிரி வாயில் அடிக்கடி புண்ணு வரும். இந்த ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களும் அல்சர் பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை தேங்காய் பாலோடு கலந்து வாரத்தில் 2 அல்லது 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். இந்த தேங்காய் பாலும் வயிற்றுப்புண், வாய்ப்புண் இது எல்லாத்தையும் சீக்கிரமாக சரி பண்ணும். இது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ப்ராப்ளம், ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். இது போக மணத்தக்காளி கீரையோட நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை இன்றைக்கி நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதில் உள்ள இலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 மூடி அளவுள்ள தேங்காவை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 3ஐயும் லேசாக தட்டிட்டு சூப்பில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் எதுவும் அரைச்சிட்டு சேர்த்துற வேணாம். சூப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முதல்ல நான் இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த சூப் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். முதல்ல இதில் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சூப் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 2லேருந்து 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சூப் இப்போது 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவதுல ஒன்று ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 1 நிமிஷம் வச்சுருந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூப் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நெய் வாசனையோட, தேங்காய் பால் டேஸ்ட்டோட குழந்தைங்க கூட குடிக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் மிளகுத்தூளும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.